கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மரியாள் வேலைக்காரரை நோக்கி, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த நாளிலும் கூட இயேசு சொன்னவுடனே செய்தபோது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்திலிருந்து தியானிக்கலாம். முதலாவதாக என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஒரு சிறு பையனிடம் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தன, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். இயேசுவிடத்திலே அவைகளை கொண்டு போன போது அவர் கையிலே எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியாக 12 கூடை நிறைய துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களிடத்திலே இருக்கும் தாளந்துகள், கையின் பிரயாசங்கள், உங்களுடைய நேரம், உழைப்பு கர்த்தருக்காக கொடுங்கள். அவர் ஆசீர்வதித்து பெருகும்படி செய்வார். மாதந்தோறும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இந்த மாதம் ஓட்டுவது என்று கவலைப்படாதிருங்கள். அதை ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள், அவர் ஆசீர்வதிப்பார். மாதம் முழுவதும் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். பாருங்கள், மோசே கையில் இருந்த கோல் தேவனுக்கு பயன்பட்டது. பேதுருவின் படகு ஆண்டவருக்கு கொடுத்தான், திருப்தி அடைந்தான். உங்களிடத்திலே இருப்பது என்ன? என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். இரண்டாவதாக, உங்கள் வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சீமோனுக்கு மீன் கிடைக்காததால் வலையை அலசிக்கொண்டு கரையிலே நின்று கொண்டிருக்கும் போது இயேசு சொன்னார், சற்று ஆழத்திலே வலையை போடுங்கள், மீன்கள் கிடைக்கும் என்றார். அவர் சொன்னபடி செய்தான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவ பிள்ளையே, உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, அவர் சொன்னபடி செய்தால் உங்கள் குடும்பம், ஊழியம், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அடுத்த நிலைக்கு வருவீர்கள். என் அன்பு பிள்ளையே, உன் ஆவிக்குரிய விஷயத்திலும் கூட நீ ஆழத்துக்கு போக வேண்டியது அவசியம். உன் ஜெபத்திலும் உபவாசத்திலும் கூட நீ ஆழத்துக்கு போ. கொடுக்கிறதிலும் ஊழியத்திலும் அவருக்காக ஓடுகிறதிலும் சற்று ஆழத்துக்கு போகச் சொல்லுகிறார். அப்படி ஆழத்துக்கு போனால் அநேக ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணின போது 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொன்னபடி நாமும் ஆழத்துக்கு போனால் நமக்கும் இப்படி பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை புரட்டி போட்டவுடனே மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். உங்கள் வாழ்க்கையிலே உயிரோடு எழும்ப முடியாமல் தடையாயிருக்கும் காரியங்களை எடுத்து போடுங்கள். அப்பொழுது ஜீவன் உண்டாகும், ஆறுதல் தருவார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் முன்னேறவில்லை? மற்றவர்கள் ஏன் நம்மை தூற்றி திரிகிறார்கள் தெரியுமா? எடுத்து போட வேண்டிய கற்களை இன்னும் எடுத்து போடாமல் வைத்திருக்கிறதினாலே தான். என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஆறுதல் தர விரும்புகிறார். நம்முடைய கல்லான இருதயத்திலே வைத்திருக்கிற பெருமைகள், பொறாமைகள், மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது போன்ற கற்களை எடுத்து போடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கிறது, அசுத்தமான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை கை நீட்டி அவர்கள் குறைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கற்களை எடுத்து போடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறபடி கற்களை எடுத்து போடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் ஆறுதலையும் தருவார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இயேசு சொல்லுகிறபடி செய்யும்போது பெருக்கத்தையும் திருப்தியையும் ஜீவனையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.